அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி தற்பொழுது ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடத்தின் முதல் நோட்டிஃபிகேஷனான சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு தேர்விற்கான எடிட் ஆப்ஷன் சார்ந்து தற்பொழுது ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு 24/1/2025 அன்று வெளியிடப்பட்டு இணைய வழி விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய 18/3/2025 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளவும் அவகாசம் வழங்க கோரியதின் அடிப்படையில் அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் 20/3/2025 முதல் 23/3/2025 மாலை 5 மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் அதாவது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் பொழுது கீழ்காணும் வழிமுறைகளை மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டி ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷன் பயன்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் என்னென்ன திருத்தம் செஞ்சாலும் அந்த பக்கத்து கடைசியாக உள்ள சப்மிட் பட்டன் நீங்கள் அழுத்தினா மட்டும்தான் நீங்கள் செஞ்ச மாற்றங்கள் எல்லாமே உறுதி செய்ய முடியும்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கடைசியாக உள்ள ஃபைனல் சப்மிட் பட்டனை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டது. முந்தைய விவரங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் கொடுத்தீங்களோ அந்த விவரங்களே பரிசீலிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. அதே போல் விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த ஒரு முறை தான் உங்களுக்கு வாய்ப்பு, அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு சில விவரங்களை நம்ம திருத்தம் செய்யும்போது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதியிலையும் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் போது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் ஒரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்ததையுமே நீங்கள் சரியான முறையில் பார்த்துக்குங்க. அதே போல் பிரிண்ட் ப்ரீவியூவுக்கு போயிட்டு டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவுமே மாற்றம் செய்ய விரும்பலைன்னா ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம். இந்த எடிட் ஆப்ஷன் எல்லாரும் பயன்படுத்தி ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தலைன்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த விவரங்களே பரிசீலிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. அதே போல் விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது. அதே போல் இனம், கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவர். நீங்கள் கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணுற தவறுதலாக கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்குரிய ஃபீஸ் கட்டிருப்பீங்க. அது ரிட்டர்னபிளும் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதியிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.